உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. திருப்பாடல்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்திய இறையாசியரோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். இன்னைக்கு நாம் எதையெல்லாம் மனசால எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணுறோமோ அத்தனையும் கடவுள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நானும் நீங்களும் செயல்படுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்லுள்ளங்களையும் எங்களுடைய ஜபத்திலே குறிப்பாக நினைக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஜபத்திலே எங்களையும் நினைவு கூறுங்கள். இப்படியும் நற்செய்தி பணி நம் மூலம் தொடரட்டும். இன்று திருவிவிலியம் எழுதுதல் நாள் 17. இன்னைக்கு 31ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. யாக்கோபு லாபானிடமிருந்து தப்பியோடல், லாபான் யாக்கோபை துரத்தி பிடித்தல், யாக்கோபு லாபான் உடன்படிக்கை, யாக்கோபு ஏசாவை சந்திக்க தயார் செய்தல் என்ற தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை சற்று அலசுவோம் வாருங்கள். நம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று லாபானின் புதல்வர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டதை யாக்கோபு கேள்விப்பட்டான். ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றான். யாக்கோபு ராகேலையும் லேயாவையும் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினான். மேலும் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்போல் இல்லை என்று காண்கிறேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறை மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எனக்கு தந்தருளினார் என்று கூற, ராகேலும் லேயாவும் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றனர். யாக்கோபு தாம் ஓடி போகிற செய்தியை லாபானுக்கு தெரிவிக்காமல் அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலை நாட்டை நோக்கி தப்பியோடினார். யாக்கோபு தப்பியோடிய செய்தி லாபானுக்கு 3ஆம் நாள் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு 7 நாட்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாது மலை பகுதியை நெருங்கினான். அன்று இரவு லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார். லாபான் யாக்கோபினிடத்தில் சென்று, நீர் இப்படி செய்யலாமா? என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளைப் போல் இட்டுச் செல்லலாமா? எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் ரகசியமாய் ஓடி வந்தீர்? நான் மேலதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழி அனுப்பி வைத்திருப்பேனே. என் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன்? நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர். இப்போதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும். ஆனால் நேற்றிரவு உம் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தான். உம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீர் இவ்வாறு வந்துவிட்டீர். ஆனால் என் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டது ஏன் என்றான். யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக, நீர் உம் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன். ஆனால் உம் குலதெய்வங்களை யாரேனும் திருடியிருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். அவற்றை ராகேல் திருடியிருந்தது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் அவர் எவ்வளவோ தேடி பார்த்தும் குலதெய்வ சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் யாக்கோபும் லாபானும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார். யாக்கோபு தம் உறவினர்கள் மூலம் கற்கள் சேகரித்து கற்குவியல் உண்டாக்கி அதற்கு லாபான் எகர்சகதுத்தா என்று பெயரிட்டார். அதற்கு அரமேயத்தில் சாட்சிய குவியல் என்று பொருள். யாக்கோபு கலையேது என்று பெயரிட்டார். அதற்கு எபிரேயத்தில் சாட்சிய குவியல் என்று பொருள். அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள். பின் அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேரப்பிள்ளைகளையும் புதல்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு திரும்பி போனார். இவ்வாறு 31ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.